ஹாய் காய் சத்துருத்துறையிலிருந்து 2026க்காக புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்த்தா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தா இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா முக்கியமே பார்த்தா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது டாக்குமெண்ட் தான். நம்ம கரெக்டாக வச்சோமா நமக்கு பார்த்தா நேர்காணலுக்கான கடிதம் வர நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதனால தான் எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக பார்த்தா ஒரு வீடியோவை பார்த்தா போட்டேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 5-6 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி புது வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கு. இது சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருவோம், உங்களோடைய ஒட்டிக்குங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றிய மாநகராட்சி. நீங்க ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா இல்ல மாநகராட்சியிலான்னு சொல்லி கேட்கறாங்க. என்னங்கிறத நீங்க இந்த இடத்துல எழுதிக்கங்க பேரு. நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள எந்த ஸ்கூல்ல வேகன்சி இருக்கா அந்த ஸ்கூலோடைய பேர் எழுதிருக்க. அடுத்து உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதுறது பெட்ரு. உங்களுடைய தந்தையோ இல்ல கணவர் பெயரோ பார்த்தா எழுதிருங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தால் தந்தை பெயர் எழுதுங்க, ஆயிருந்தா கணவர் பெயர் பார்த்தா எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தா எழுதுங்க. எந்த மொபைல் நம்பரோ அதை பார்த்தா தெளிவா பார்த்தா எழுதுங்க. அடுத்து விண்ணப்பத்தரையின் இருப்பிட முகவரி குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தா எழுதிருங்க. பிளஸ் பார்த்தா பின்கோடு பார்த்தா சேர்த்து எழுதுங்க. அடுத்து நீங்க ஊராட்சியில் இருக்கிறீங்களா இல்ல மாநகராட்சி பெயரான்னு கேட்கறாங்க, அது என்னங்கிறது எழுதிக்கங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் ஆயிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி எலிஜிபிள். நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. அதாவது டிகிரி, அந்த டிகிரியோட பேர் எழுதிங்க. அடுத்து தமிழ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி, வயது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. எழுதிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதை போட்டுங்க. அது சாதி மற்றும் உட்பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வட்டாட்சியர்கிட்ட நீங்க சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து எழுதுருங்க. அடுத்து நீங்க மாற்றுத்திறனாளியான்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா ஆம் கொடுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்க இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து ஆதரவற்ற விதவையா இல்ல ஆதரவற்ற பெண்ணா, கணவரா கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வட்டாட்சியர்கிட்ட சான்றிதழ் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வட்டாட்சியர்கிட்ட வாங்கி அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இதோட வச்சு அனுப்பணும். அப்படின்னா நீங்க ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் கோரும் மையம், பள்ளியின் பெயர். நீங்க உங்களுடைய வீட்டுல இருந்து எந்த 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற பள்ளியோடத்தை கேட்கறீங்களோ அந்த பள்ளியோடத்த பேரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஒன்று இருக்கும், அந்த பள்ளியோடத்தோட மையத்தின் நம்பரு, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? அடுத்த விண்ணப்பத்தாரின் இருப்பிடத்திற்கும் பணிக்கு ஒரு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எழுதிருங்க. எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரின் கையெழுத்து, உங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. லெஃப்ட் சைட்ல நாள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த நாள் போட்டு இடம் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அடுத்து கீழே நம்ம என்னென்ன வச்சு அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ன வச்சு அனுப்பணும், பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி வைக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிகிரி தான் முடிச்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசி கொடுத்துருப்பாங்க, அதோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. 10th மதிப்பெண் சான்றிதழ் நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்க வச்சிருங்க. அடுத்து குடும்ப அட்டை நகல், ரேஷன் கார்டு வைங்க. ஆதார் கார்டு கேட்கறாங்க. மாற்றுத்திறனாளியான அதுக்கான அடையாள அட்டை, இருப்பிட சான்றிதழ் நகல் கேட்கறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இருப்பிட சான்றிதழ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அப்ளை பண்ணி நீங்க 2 நாள்ல வாங்கி கூட விண்ணப்பிச்சிடலாம். ஆதரவற்ற விதவியா, ஆதரவற்ற பெண்ணா, கணவரால் கைப்பற்ற இதுக்கான சான்றிதழ் வட்டாட்சியர்கிட்ட வாங்கி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அது நீங்க பார்த்தீங்கன்னா வச்சிருங்க. சான்றிதழ் எல்லாமே வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரடியாக இல்ல போஸ்ட் மூலியமா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அனுப்புறதா இருக்கும். நீங்க எங்க வேகன்சி இருக்கு எல்லாமே உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நல்லா தெளிவா பார்த்தீங்கன்னா விளக்கத்தோட உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போய் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா, நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.